வெல்கம் டு வித்தேமோ.com. நான் சரவணன் KPRS. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி ஃபைவரில் கீக் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ கீக் டைட்டில், உங்கள் ஒர்க்குக்கான டைட்டில், அதாவது இங்கே ரமேஷ் கொடுத்துருக்கார் இல்லையா, அதாவது இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கார் பாருங்கள். இன்னும் என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு, ஐ வில் டூ டேட்டா என்ட்ரி ஒர்க் ஆல்சோ டூ ஆஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி நீங்கள் தான் கொடுக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு சும்மா சாம்பிளுக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் டைட்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க்குள்ள டைட்டில் கொடுக்க போகிறீங்கன்னா, உங்களை மாதிரி டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்க ஃபைவரில் என்னென்ன மாதிரி டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா அனலைஸ் பண்ணி கொடுங்க. I will do any kind of data entry work with 100% accuracy ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பண்ணுற இந்த ஒர்க் எந்த கேட்டகரியை சேர்ந்தது நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இவங்களே சஜஸ்டட் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஃபைவர் போங்க, டேட்டா என்ட்ரின்னு தேடினா நிறைய பேர் ப்ரொஃபைல் வரும். அதில் அவங்க என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்கன்னு வந்து பாருங்கள். இப்போதைக்கு ரமேஷ் என்ன கொடுத்துருக்காரு, பிஸ்னஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரின்னு கொடுத்துருக்காரு. ஸோ பிஸ்னஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஸோ என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக, சாரி, பிஸ்னஸ் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் என்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணுறது, என்ன சர்வீஸ், டேட்டா என்ட்ரி. சர்ச் டேக்ஸ், இந்த டேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது நீங்கள் பண்ணுற இந்த வேலை எது சம்மந்தமானது அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். நான் டேட்டா கலெக்ஷன் கொடுக்குறேன், டேட்டா என்ட்ரின்னு கொடுக்குறேன். டேட்டா கலெக்ஷன்னா கூகுள்லேருந்து டேட்டாவை தேடி தருது. டேட்டா என்ட்ரினா உங்களுக்கு தெரிஞ்சது டேட்டா என்ட்ரி. டேட்டா மைனிங் அப்படின்னாலும் டேட்டாவை தேடி தரது தான். நெக்ஸ்ட் வெப் ரிசர்ச் நான் கொடுக்குறேன். வெப் ரிசர்ச்னா கூகுளில் தேடுறது. ரிசர்ச்சர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது எதுக்காக கொடுத்துருக்கோம், என்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைவரில் யாராவது டேட்டா கலெக்ஷன் தேடினா உங்கள் ஒர்க் அவங்களுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் அதிகம். ஃபைவரில் யாராவது டேட்டா என்ட்ரி அப்படின்னு தேடினாங்கன்னா உங்கள் ஒர்க் அவங்க கண்ணில் படுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதேமாதிரி ஃபைவரில் யாராவது டேட்டா மைனிங் அப்படின்னு தேடினாலும் உங்கள் ஒர்க் அவங்க கண்ணில் படுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதேமாதிரி ரிசர்ச்சர்னு தேடினாலும் உங்கள் ஒர்க் வந்து அவங்க கண்ணில் படுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதுக்காக தான் இந்த டேக்ஸ் நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ட் வரக்கூடாதுன்னு, இந்த பர்சன்டேஜ் வரக்கூடாது. ஸோ பர்சன்ட் சிம்பிள், அந்த பர்சன்டேஜ் சிம்பிளை வந்து நான் பர்சன்ட் மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் ஒர்க்குக்கு எவ்வளோ பணம் வாங்குறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.